இல்ல 18th மே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதாவது ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்க எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெலிகிராம் குரூப்ல அவரோட எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ரீசனிங் பொறுத்தளவுக்கு கோடிங், டீகோடிங், நம்பர் அனாலஜில இருந்து ஒரு 11 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கான். கேலண்டர்ல 1, கிளாக்ல 2 கொஸ்டின், பிளட் ரிலேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சிலாஜிசம், டைஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இவரோட ஷிஃப்ட்ல கேட்கலன்னா உங்க ஷிஃப்ட்ல கேட்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அவரோட ஷிஃப்ட்ல கேட்கலன்னு சொல்றாங்க. பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹோலிஸ்டிக்கா தான் என்ன பண்ணி ஆகணும்னா ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு 2024ல 4 கரண்ட் அஃபேர், 2025ல ஒரு கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர், ஹிஸ்டரியில 1, ஜியோகிராஃபில 1, எக்கானமி 1, டான்ஸ் 1, ஸ்போர்ட்ஸ்ல 2 கொஸ்டின். பாலிட்டில இருக்கிற ஆர்டிக்கல், எக்கானமில இருக்கிற 5 இயர் பிளான், சயின்ஸ் டாபிக் இந்த மாதிரி எதுவுமே வந்து கேட்கலையாம். மேத்ல பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம், ஸ்பீடு, ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன் வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பைப்போட டாபிக், HCF, LCM இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கல. இங்கிலீஷ்ல ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஃபில் இன் த பிளாங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ், ஸ்னானிம்ஸ், மிஸ்பெல்ட், கரெக்ட் ஸ்பெல்லிங், இடியம்ஸ், எரர் ஸ்பாட்டிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது போன வருஷம் எப்படி கேட்டாங்களோ அதே பேட்டர்ன்ல என்ன பண்றாங்கன்னா இந்த வருஷம் கேட்கறனால பெருசா சேஞ்சஸ் கிடையாது. நீங்க ப்ரிப்பேர் பண்றது கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் என்ன வரும்னா கொஸ்டின்ஸ் வந்து வரும்.